நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். அந்த வண்டியில என்னடா இருக்கு? திறந்து காட்டு. கருவாடு மூட்டைக்குள் இருந்த மர்மம். போலீசாருக்கு கிடைத்த சீக்ரெட் செய்தி. ஸ்பாட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. வேலூரில் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் சந்துவாச்சாரிக்கு அருகே அமைந்துள்ளது அலமேலு மங்காபுரம் ஊராட்சி. இந்த பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அந்த தகவலை எடுத்துக்கொண்டு மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்குள்ள பெட்டிக்கடையில் நிற்பது, போகாத ஊருக்கு அட்ரஸ் கேட்பது போன்ற தோரணைகளுடன் அந்த இடத்தை கண்காணித்து வந்துள்ளனர். அது மட்டும் இன்றி அந்த பகுதிக்கு வரும் சில முதியவரிடம், அண்ணா இந்த ஏரியால போதைப் பொருள் விற்கிறாங்களாமே, எங்கன்னு தெரியுமா? தைரியமா சொல்லுங்கண்ணே, நாங்க இருக்கோம் என அவர்களிடமும் சில ரகசிய தகவல்களையும் வாங்கிக் கொண்டனர். அப்போது போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் 24 வயதான சரவணன் என்ற இளைஞரின் பெயர் அடிபட்டது. இதையடுத்து அவருக்கு நேரம் குறித்த போலீசார் சரவணனை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் சரவணன் சொந்தமாக லோடு வேன் ஒன்றை வைத்து வெளிமாநிலங்களில் இருந்து கருவாடு ஏற்றி வந்து உள்ளூரில் உள்ள கடைகளுக்கு சப்ளை செய்யும் தொழிலை, உள்ளூரில் தண்ணீர் கேன் லோடு போடும் தொழிலையும் செய்து வந்துள்ளார். இதனிடையே சரவணன் இந்த வண்டியை வைத்துதான் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் தெரிந்தது. இத்தகைய சூழலில் சரவணனை தனிப்படை போலீசார் அவருக்கு தேதி குறித்துள்ளனர். அதன்படி கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதியன்று சரவணன் தன்னுடைய வீட்டில் கருவாடு மூட்டைகளை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது வேலூர் டிஎஸ்பி திருநாவுக்கரசு தலைமையிலான தனிப்படை போலீசார் திடீரென சரவணன் வீட்டிற்குள் புகுந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கிருந்த கருவாடு மூட்டைகளை சோதனை செய்தபோது அதில் பண்டல் பண்டலாக குட்கா பாக்கெட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியான போலீசார் இந்த மூட்டைக்குள் இருந்த சுமார் 3,78,000 மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 495 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேனை பறிமுதல் செய்து சந்துவாச்சாரி காவல்துறையினர் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த சரவணனை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் வெளிமாநிலங்களில் கருவாடு லோடுகளை ஏற்றிக்கொண்டு செல்லும் போது போதைப் பொருட்களையும் சப்ளை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த கடத்தல் தொழிலை சரவணன் தனி ஆளாக செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து சரவணனின் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது லோடு வண்டி ஓட்டும் இளைஞர் ஒருவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.